நீட்டு ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, நிறைய உங்களை கன்ஃபியூஸ் ஆக்கியிருப்பாங்க அண்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டும் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரஷ் அப்காக தான் இந்த ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியுடைய முக்கியத்துவம், நீட்டு ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்னுடைய டிஃப்ரென்ஸ், இது எதுக்காக இருக்குது, இது யார் யாருக்கானது, எந்தெந்த மாதிரி சிலபஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ணலாம், இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான காணொளி தான் இந்த காணொளி. வெல்கம் டு என்சிஆர்டி டு நீட் தமிழ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு முழுவதுமாக நீட் மற்றும் என்சிஆர்டி சிலபஸை வந்து டீகோட் பண்ணி சின்ன சின்ன சிலபஸ், சின்ன சின்ன டாபிக்ஸாக உங்களுக்கு வந்து எளிதில் புரிகிற மாதிரி, இங்கிலீஷில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல் தான் இந்த சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸில், அதாவது நீட் ஆர் ஜேஇயில் நிறைய தமிழ் ஆடியன்ஸுக்கு யூடியூப்பில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க, பட் ஆனால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் லாங்காக சஸ்டெயின் பண்ண முடியாத காரணத்தினால. அண்ட் நான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கைட் தமிழ் அப்படின்ற சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் ஒரு 3 to 4 monthஸாக அரௌண்ட் 1500 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆர்கானிக்காக வந்தது. ஸோ அதுக்கு நடுவில் என்சிஆர்டி ஜேஇ அண்ட் நீட் வந்து உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் அது ரிலேட்டடான வீடியோ போடணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 +2 மாணவர்கள் 10th முடிச்சுட்டு +1 +2 ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள், அதாவது தமிழில் வீடியோஸ் வந்து நிறைய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் தான் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி எனக்கும் நிறைய சஜஷன்ஸ் அண்ட் நிறைய குவரிஸ் வரதுனால அந்த +1 +2 அந்த +1 +2ல் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஆடியன்ஸுக்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த என்சிஆர்டி டு நீட் சேனல். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது என்சிஆர்டி ஆர் நீட்டில் டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் சஜஷன் ரிலேட்டட் வீடியோஸும் அடுத்தடுத்த காணொலிகளை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சிலபஸை கவர் பண்ணிடுவோம். சிலபஸில் என்ன இருக்குது, எப்படி கொண்டு போகலாம், அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம என்சிஆர்டியில் மிக முக்கியமான, நீட்டில் மிக முக்கியமான பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து டீல் பண்ணி லாங் வீடியோஸை கொண்டு போவோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இன்னையோடைய இன்ட்ரோடக்ஷன், அதாவது என்சிஇஆர்டி அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்துடலாம். என்சிஇஆர்டி அப்படின்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது. இந்த என்சிஇஆர்டியை பேஸ் பண்ணது தான் இந்த சிபிஎஸ்இ ஃபார்ம் ஆஃப் சிலபஸ். இந்த என்சிஇஆர்டி சிலபஸ்ன்றது நீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஜேஇக்கு மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் மிக முக்கியமான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், அதுக்குமே இந்த என்சிஆர்டி சிலபஸில் தான் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ என்சிஆர்டி அப்படின்றது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம். இப்போது இந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீட்டுக்கு வந்துடும். நீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 720 மார்க்ஸ். அந்த 720 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பயாலஜி 50% ஆஃப் த மார்க்ஸ் பயாலஜிலேருந்து தான் வருது. அதாவது 90 questions, 90 into 4 போட்டு பாருங்கள். 90 into 4 வந்து உங்களுக்கு 360 questions வந்து பயாலஜிலேருந்து தான் வருது. 45 questions வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து வருது, 45 questions வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து வருது. ஸோ இது எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் 720 மார்க்ஸ்க்கு வருது. இதே நீங்கள் வந்து ஜேஇ ஜாயிண்ட் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிற ஜேஇயில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான் இருக்கும், பயாலஜி அப்படின்றது இருக்காது. ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் 100, 100 and 100. ஜேஇ அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியை எய்ம் பண்ணுறவங்க ஜேஇ அட்வான்ஸ்ட் பண்ணுவாங்க. என்ஐடி ஆர் மற்ற வெல் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்ம் பண்ணுறவங்க ஜேஇ மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. ரெண்டுத்துலையுமே நீங்கள் குவாலிஃபை பண்ணி அதோட ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே குவாலிஃபை பண்ணி ஜேஇயில் செலக்ட் ஆகி உள்ளே போக முடியும். இப்போ ஐஐடியில் நீங்கள் போகணுன்னு எய்ம் பண்ணிங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் தான் படிச்சாகணும். அதனுடைய மிக முக்கியமான வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வரும். 100, 100 and 100லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. 360 மார்க்ஸ்க்கு அட்வான்ஸில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. பட் மோரலஸ் எல்லாத்துலேயுமே ஒரு 100 questions வந்துடும். அந்த அடிஷ்னல் 60 மார்க்ஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்.
இப்போது ஜேஇயை பற்றி பார்த்துட்டோம், நீட்டை பற்றி பார்த்துட்டோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய சேனலானது இருக்க போது வரக்கூடிய காணொலிகளில். ஜேஇயோடைய சிலபஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் ஜேஇயை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பயாலஜி அப்படின்றது நீட்டுக்கு தான். ஸோ ஜேஇயை பொறுத்த வரைக்கும் பயாலஜி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜேஇயில் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேஇயில் மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜேஇயில் அட்வான்ஸ்டு இருக்குது. இந்த மெயின்ஸ் அப்படின்றது நம்ம என்ஐடி இருக்கு, என்ஐடி திருச்சி, என்ஐடிஸ் இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து ஜேஇ மெயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதே ஜேஇ அட்வான்ஸ்ட் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி கரக்பூர் இங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஜேஇயில் அட்வான்ஸ்ட் எக்ஸாமினேஷன் கம்பல்சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செஷன்ஸாக நடக்கும். அதாவது ப்ரிலிமினரி மெயின்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஷன் 1 செஷன் 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்ஸாக நடக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லப்படுது. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் 100, 100 and 100. இப்போ ஜேஇயில் உங்களுக்கு அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து மாறும். கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரௌண்ட் 360 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஃபிசிக்ஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. ஜேஇ அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் அலோகேஷன்ஸ். அதாவது நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 மிக முக்கியமான சப்ஜெக்ட். பயாலஜியில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்துடும். நீங்கள் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். பயாலஜி உங்களுக்கு தேவை கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் 720 மார்க்கு. ஜேஇயில் உங்களுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 300 மார்க் இருக்குது. இதில் அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 360 மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் நிச்சயமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கொஷினுக்கு தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 4 மார்க்கில் 1 மார்க் வந்து கட் செய்யப்படும். நீங்கள் வந்து 2 கொஷினுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே 1 மார்க் வந்து மைனஸ் செய்யப்படும். இதுதான் வந்து நீட் அண்ட் ஜேஇயோடைய ரூல்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் நிச்சயமாக இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் கிடையாது. இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் ஈஸியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து ஒரு மொபைல் ஃபோன்ஸை வச்சுக்கிட்டு ஈஸியாக கற்றுக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸான உங்களுக்கு இந்த மாதிரியான சிலபஸில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்து சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது புரியாமல் இருந்தால் உங்களுக்கு அது எளிதாக புரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஒரு சேனலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கும் நிறைய விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சேனல்லையுமே ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டராக இருக்கேன். ஸோ நர்சிங் அண்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி சம்மந்தப்பட்டதில் ஸோ அந்த டாஸ்க்கும் பார்த்துட்ருக்கேன். அண்ட் மோர் ஓவர் இப்போ எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஜேஇ அண்ட் நீட்டுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சப்போர்ட்ஸை இனிஷியல் லெவல்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொடக்கம் தான் இந்த சேனல். இந்த மாதிரியான நீட் ஆர் ஜேஇ இல்லைனா இந்த என்சிஆர்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸு இந்த மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.